ஹெல்த் சீக்ரெட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மூச்சு திணறல், ஆஸ்துமா, வீசிங் இதற்கு காலமாக சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை தான் திப்பிலி. இதோட மருத்துவ குணங்கள் நம்ம எப்படி அன்றாட வாழ்க்கையில இதை பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த பதிவில் முழுவதுமாக பார்க்கலாம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். திப்பிலி நமக்கே தெரியும். இந்த திரிகடுகம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். சுக்கு, மிளகு, திப்பிலி. இதில் முக்கியமாக இந்த 3 பொருட்களுமே கபத்தை வேரோட அறுக்கக்கூடிய திறன் இருக்கக்கூடியது. இதில் திப்பிலி ரொம்ப காரமாக இருக்கும். மிளகை கம்பேர் பண்ணும்போது திப்பிலியில் அதிகமான கார்ப்புத்தன்மை இருக்கக்கூடியது, உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடியது. பொதுவாக கபம், அதை தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய மருந்துகளில் திப்பிலி இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம உணவு முறைகள்லையும் நம் முன்னோர்கள் இந்த திப்பிலியை தினமும் பயன்படுத்திட்டு வந்தாங்க. சரி, இந்த திப்பிலியை நம்ம எந்தெந்த மாதிரியான நோய்களுக்கு எப்படி வீட்டிலேயே நம்ம பயன்படுத்திக்கலாம்? இப்போ சீரகம், வெந்தயம் இதெல்லாம் வீட்டில் நம்ம டெய்லி பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி திப்பிலியை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? நிறைய பேருக்கு தெரியாது. ஐயோ, திப்பிலியா இது எப்படி பயன்படுத்துன்னு தெரியாது, ரொம்ப காரமாக இருக்கும்ட்டு தயக்கம் இருந்துகிட்ருக்கும். இந்த பதிவு பார்த்ததுக்கப்புறம் யார் யாரெல்லாம் திப்பிலியை எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். திப்பிலியை நம்ம மிளகு மாதிரியே தான் இருக்கக்கூடியது. மிளகு ஃபேமிலியை சேர்ந்தது தான் இதுவும், திப்பிலியும் சொல்லலாம். இந்த திப்பிலி நம்ம வீட்டில் எந்த மாதிரி உணவில் எப்படி பயன்படுத்தலாம்? சளி இருக்குது, கோல்டு காஃப் இருக்குது, உடல் அழற்சி அப்படின்னு சொல்லுவோம், உடல் வலின்னு சொல்லுவோம், அலுப்பாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அலுப்பு மருந்து அப்படின்றது சித்த மருத்துவத்தில் இருக்குது. இந்த உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வலி, அலுப்பாக இருக்கக்கூடிய வலி, அது அடித்து போட்ட மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட நான் ஒர்க் பண்ணல, இப்போ தான் வீட்லேயே தான் இருக்கேன், ஆனால் வலிக்குது. இந்த மாதிரி கண்டிஷனுக்கு திப்பிலி மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இந்த திப்பிலியை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு 1 அல்லது 2 லிட்டர் தண்ணி, ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி, இப்போ ரொம்ப நான் காரம் எடுத்துப்பேன்றவங்க 1 லிட்டர் தண்ணி போதும். இல்லைன்னா 2 லிட்டர் தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த திப்பிலியை போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியை நம்ம குடிக்கணும். ஆனால் ரெகுலராக இதை குடிக்கக்கூடாது. ஒரு 3 டேஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். எந்த காலத்தில் நான் இந்த திப்பிலி தண்ணீரை எடுக்கணும்னா, குரல் கம்மல், தொண்டையில் கரகரப்பு இருக்குது, சோர் த்ரோட் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலர் ட்ரை ஆகிட்டே இருக்குது, திரும்ப திரும்ப ட்ரை ஆகுது, தொண்டையில் முள் குத்துற மாதிரி ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் வறட்டு இருமல் வருதுன்னு சொல்கிறோம். இந்த கண்டிஷனுக்கு இந்த திப்பிலியே நல்லா காய்ச்சி இந்த தண்ணியை நம்ம குடிச்சிக்கிட்டே வரோம். ஸோ நம்ம காய்ச்சி வச்சிட்டோம்னா ஒரு நாள் முழுவதுமே அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தலாம். இதற்கு ஒரு மிக சிறந்த தீர்வாக இது இருக்கும். அதே மாதிரி இந்த திப்பிலியை பயன்படுத்தி ரசம் வைக்கிறது நம்ம வழக்கத்தில் இருக்குது. மிளகு ரசம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த திப்பிலி ரசம் வச்சு பயன்படுத்துறது மிக சிறப்பாக அந்த உடல் அலுப்பை போக்குவதற்கு, நெஞ்சு பகுதியில் உள்ள சளியை வெளியேற்றுவதற்கு மிக சிறந்ததாக இருக்கும். இதை என்ன பண்ணலான்னா, 1 இல்லை 2 ஸ்பூன் திப்பிலியை நெய் விட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். நெய் விட்டு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இது தனியாக வச்சுக்கணும். இது கூட ஆஸ் யூஷுவல் நம்ம திரும்ப எப்படி ரசத்துக்கு ரெடி பண்ணுறோம், மிளகு, சீரகம், பூண்டு, பெருங்காயம் இது எல்லாமே சேர்த்து நல்ல பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி திப்பிலியோடு சேர்த்து இது எல்லாமே அரைச்சி நம்ம ரசம் வைத்து சாப்பிடும்பொழுது தான் இந்த உடலில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சளி பிரச்சனைகள் குணமாகும். அது மட்டும் இல்லாமல் மாந்தம் அப்படின்னு சொல்லுவோம், சரியாமல் இன்டைஜஷன், ஏதாவது ஃபுட்டு எடுக்கிறேன்னா இம்மிடியேட்டாக எனக்கு டைஜஷன் ஆக மாட்டேங்குது, வயிறு உப்புசமாக இருக்குது, கேஸ் ட்ரபிள் சொல்லுவோம், வாயு தொல்லை அதிகமாக இருக்கிறவங்களும் இந்த திப்பிலி ரசம் வாரத்திற்கு 3-4 முறை சாப்பிடலாம். தினமும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தனாலும் நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும். நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோழை, நிறைய பேருக்கு நம்ம சொல்லுவோம், காலையில் எழுந்திரிச்சோடனே சளி வந்துக்கிட்டே இருக்குது, தும்மிக்கிட்டே இருக்கேன், சைனசைட்டிஸ் பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கும். இதற்கு இந்த திப்பிலி ரசம் நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி டெலிவரி ஆகிட்டு முடிஞ்ச சமயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமான தாய்ப்பால் சுரக்கவும், ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் மதருக்கு நிறைய பேர் சொல்லுவோம் 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் எனக்கு மில்க் செக்ரீஷன் குறையுதுன்றவங்களுக்கு இந்த திப்பிலியை பயன்படுத்தலாம். ஆஃப்டர் டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சித்த மருத்துவத்தில் சில பிரத்யேக மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். இந்த மருந்துகள் என்ன பண்ணுதுன்னா, இடுப்பு பகுதியில் வலிமை சேர்ப்பதற்கும், ஆஃப்டர் டெலிவரி நமக்கு யுட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே டோட்டலாக வெளியில் வரணும், ரிமைனிங்ஸ் எல்லாமே வெளியில் வரணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், குளிர் ஜன்னி வந்துடும் இல்லைங்களா, அந்த மாதிரி கண்டிஷன் வரக்கூடாது. ஸோ தாய்ப்பால் நிறைய சுரந்து குழந்தையும் வலிமையாக இருக்கணுன்றதுக்காக நிறைய மருந்துகள் கொடுக்குறோம். பிரசவ நடகாய லேகியம், சௌபாக்கிய சூண்டி லேகியம் மாதிரியான பெருமருந்துகள், லேகிய வகைகள் நம்ம கொடுக்குறோம். இதில் எல்லாத்துலேயுமே திப்பிலி ஒரு பெரும் மூலிகையாக சேருது. இதை நம்ம வெறும் திப்பிலியே நம்ம சேர்த்து நான் சொன்ன மாதிரி கஷாயம் மாதிரியோ தண்ணி மாதிரியாகவும் குடிக்கலாம். இதில் சேரக்கூடிய அந்த சூரணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த பிரசவ சூரணத்துலேயும் திப்பிலி சேருது.
இதை நம்ம வெள்ளைப்பாகோட காய்ச்சி லேகியம் மாதிரி எடுக்கலாம். அல்லது இந்த பொடியை பயன்படுத்தி கத்திரிக்காய், நிறைய பூண்டு, நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்து இதை குழம்பு மாதிரி சாப்பிட்ற வழக்கம் இன்னும் நம்ம வழக்கத்தில் இருக்குது. ஏன்னா சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா அந்த மருந்தை உணவாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு. ஸோ அப்போது உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்குமே மருந்துகளையே உணவாக பயன்படுத்துகிற வழக்கம் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அந்த மாதிரி இந்த உடல் வலிமை பெறுவதற்கும் நம்ம உடல் உள்ளுறுப்புகள் வலிமையாகிறதுக்கும் இந்த சளி கபம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு திப்பிலி ஒரு சிறந்த மூலிகையாக நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அடுத்து எனக்கு ரொம்ப நாளாக வீசிங் இருக்குது, ஆஸ்மா இருக்குது, இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, டக்குன்னு சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு தான் இது திப்பிலி ரசாயனம் அப்படின்னு சொல்கிற மருந்து நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது. இந்த திப்பிலி ரசாயனம் எப்படி சாப்பிடணும்னா, நம்ம நிறைய மருந்தகங்களில் இருக்கும், இல்லை டாக்டரோட அட்வைஸ் படி இதை நம்ம எடுத்துக்கலாம். 2லிருந்து 3 கிராம் அளவுக்கு திப்பிலி ரசாயனம் காலையிலையும் நைட்டு தூங்க போகிறச்சு, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி தான் கோல்டு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 கிராம் அளவை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வெந்நீர், வெதுவெதுப்பான தண்ணீரை குடிக்கும்பொழுது தொண்டை பகுதியிலிருந்து நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சளிகள் அனைத்திற்குமே இது வந்து ஒரு சிறந்த தீர்வு. ரொம்ப நாளாக வீசிங் இருக்குது, ஆஸ்மா இருக்குது, பஃப் அடிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த திப்பிலி ரசாயனம் மிக சிறந்த ஒரு மருந்து. இது கூட நிறைய மூலிகைகள் சேர்த்து பிற மருந்துகள் எடுத்தாலும் இதற்கு ஆதாரமாக ஒரு பேசிக்கான ஒரு மெடிசனாக இந்த திப்பிலி ரசாயனத்தை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி நம்ம கண்ட திப்பிலி ரசமும் நம்ம வீட்டில் வச்சுட்டு வரோம். திப்பிலி கொடியோட அந்த தண்டு, வேர் பகுதிகள் எல்லாமே நம்ம மருத்துவத்திற்கு பயன்படுத்துகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது கபம் சார்ந்த நோய்களுக்கு மட்டும் இல்லை, தோல் நோய்கள் இருக்குது, நீண்ட நாட்களாக எனக்கு தேமல் இருக்குது, தேமலுக்கு நான் என்னென்னவோ பண்ணிவிட்டேன் எனக்கு க்யூர் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு தேரையர் சித்தர் சொன்ன ஒரு திப்பிலி கற்பம் அப்படின்றது நமக்கு பயன்படுது. கற்பம்னாவே நமக்கு தெரியும், உடலை நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய முறைகள். அந்த மாதிரி சித்தர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் தேரையர் சித்தர் சொன்ன இந்த திப்பிலி கற்பம் தோல் நோய்களுக்கு மிக சிறந்தது. முக்கியமாக தேமல் ரொம்ப நாளாக இருக்குது, ரிங்வார்ம் இருக்குது, படர்தாமரை இருக்குன்றவங்களுக்கும் இது சிறந்தது. அது என்னென்னா, இந்த திப்பிலியை நம்ம லைட்டாக மண் சட்டியில் வறுத்து அதை ஆறின பிறகு நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கிட்டத்தட்ட 2 கிராம் எடுத்து தேனோடு கலந்து 48 நாட்கள் 2 வேளையும் நம்ம சாப்பிடணும். இதுதான் தேரன் சித்தர் சொன்ன திப்பிலி கற்பம். இதை 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரச்சா என்ன ஆகும்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த தேமல், தோலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உடலில் நிறைய கழிவுகள் இருக்குன்னா அதை வெளியேற்றும். நுரையீரலில் மட்டும் இல்லை, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய ஆற்றல் திப்பிலிக்கு இருக்குது. ஸோ இந்த திப்பிலின்ற இந்த மூலிகையோட பலன்களை நம்ம எப்படி தினமும் பயன்படுத்தணுன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். கண்டிப்பாக நிச்சயமாக இந்த கிளைமேட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இதே மாதிரி பயனுள்ள இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.